வெல்கம் டு மை சிவா காமர்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனிஸ். இதில் நம்ம ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ் நம்ம பற்றி பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட சில தெரியாமல் கூட இருக்கலாம், அவங்களுக்கு கூட இந்த வீடியோ போய் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ஷேர் பண்ணினால சப்ஸ்கிரைப் பண்ணினால உங்களுக்கு நான் போடக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் ஃபஸ்ட்டு மொதல் சம்மு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில். இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இது இன்கமில் வரும். ஃபஸ்ட்டு இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்கம் எக்ஸ்பென்சன்ஸ்னு ஒரு 2 இது உண்டு. இன்கமில் எதெல்லாம் வரும்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் அதர் இன்கமும் வரும். எக்ஸ்பென்சன்ஸில் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்புறம் ஃபினான்ஸ் காஸ்ட்டு, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, அடுத்தது அதர் எக்ஸ்பென்சஸ்னு உண்டு. இப்போது இதை அந்த ஃபார்மெட்டை அப்படியே தந்துட்டாங்க. இதில் இன்னொரு மாடல் உண்டு. இந்த ஃபார்மெட்டுக்கு இந்த ஃபார்மெட்டாக இப்படி கொடுத்ததுக்குள்ளே இப்போ எப்படி நான் சொல்ல, இப்போ உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா, இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு உண்டு, இன்னும் இருக்கலாம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. இதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனா இன்னொரு மாடல் சம் பாருங்களா. இப்போது நான் காணிக்கிறேன் உங்களுக்கு. இந்த தேர்டு சம், இந்த 3வது சம்மில் இப்போது ஓப்பனிங் ஸ்டாக்கு, உங்களுக்கு வீடியோ கிளாரிட்டி இருக்கான்னு தெரியல, நான் காணிக்கிறேன். இதில் ஓப்பனிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸு, சேல், இந்தமாரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் இந்தமாரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் அடங்கும். சேல்ஸ் அடங்காது. ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் பர்ச்சேசஸ்ஸு லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் இந்த மாதிரி வரும். அது நான் உங்களுக்கு தனித்தனி ஃபார்மெட்டாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்குள்ள ஃபார்மெட்டும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் உள்ள ஃபார்மெட்டையும் நான் தனித்தனி ஃபார்மெட்டாக போட்டு அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ புக்கிலேயே ஃபார்மெட் உண்டு. ஆனால் சில எக்ஸைஸ் சம்மில் சில இப்போ வேர்ட்ஸ்லாம் நிறைய உண்டு. இப்போது இந்தமாரி கொடுத்துருக்காங்களா, எதற்கு கூட அடங்கும். இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டில் எதெல்லாம் வரும், இந்த எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸில் எதெல்லாம் வரும்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக இதில் கொடுத்துருப்பாங்க. அது ஃபார்மெட்டில் சிலது இருக்காது. நான் ஃபார்மெட்டில் என்னென்னலாம் வருமோ அதை நீட்டாக ஒரு நோட்டில் எழுதி நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு விட்றேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன் புரியுற மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மெட்டை நான் அந்த வீடியோ போட்ட டைமில் அந்த ஃபார்மெட்டையும் நீங்கள் படிச்சுட்டு இந்த வீடியோ பார்க்க டைமில் இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாகவும் இருக்கும். இப்போ நான் இந்த சம் எப்படி நான் உங்களுக்கு சொல்லி நான் அதை எழுதி காணிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம மொதல் சம் பார்க்குறோம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இது இன்கமில் வரும். ஃபஸ்ட்டு இந்த டேபிளுக்கான ஃபார்மெட் இப்படி தான். பர்டிகுலர்ஸ், நோட் நம்பர், ருபீஸ் இந்த மாதிரி போடணும். இதை போட்டுக்கிட்டு மேலே நீங்கள் இதில் ஹெட்டிங் போட்டுடணும். ஏன்னா எக்ஸாம் கூட நீங்கள் ஹெட்டிங் போடாமல் எழுதுனீங்கன்னா இதில் ஒரு கொஞ்சம் பாதி மார்க் மைனஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஹெட்டிங்லாம் போட்டு எழுதுனா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும். நம்ம அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி எழுதுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கும் நம்மளுக்கு நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த ஹெட்டிங்கை நான் சொல்கிறேன். ஹெட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் profit and loss account for the year ended, அதில் என்ன கொடுத்துருக்கு, 31st March 2070. இந்த 31st March 2070 இந்த டேட் எப்படி போடணுன்னா நீங்கள் கொஸ்டினில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் காணிக்கிறேன் என்ன இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் 31st March 2070 இந்த டேட்டை தான் நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ கொடுத்துருச்சு. இப்போ அடுத்து நான் சொல்கிறேன். ரெவன்யூ இன்கம் ஃபஸ்ட்டு ஹெட்டிங் இன்கம்னு போடுங்க. இப்போ இன்கமில் எதெல்லாம் வரும்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனில் 1,25,000. நீங்கள் நோட் நம்பரை மறக்காமல் போட்டுட்டு வரணும். நான் அந்த ஃபார்மெட் உங்களுக்கு நான் வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணையில் உங்களுக்கு அது புரியும். இப்போ நான் அடுத்தது நான் எழுதுகிறேன். இதில் அதர் இன்கம், அதர் இன்கம் நோட் நம்பர் 2 போட்டு 50,000 வரும். இப்போ இதை டோட்டல் பண்ணும். அதுக்கு டோட்டல் போட்டு சைடில் ஏன்னு போட்டுக்கோங்க. இது டோட்டல் இப்போ 1,75,000. இது இன்கமுக்குள்ளது. இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸ் அடுத்தது எழுதணும். எக்ஸ்பென்சன்ஸ் என்னெல்லாம் வரும்னா நான் அந்த கொஸ்டினில் முதலே காணிச்சிருப்பேன். இப்போ பார்த்துக்கோங்க. கொஸ்டின்ஸில் இப்போ எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அப்புறம் எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ்ஸு, அடுத்தது ஃபினான்ஸ் காஸ்ட்டு, டிப்ரிசியேஷன் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ்ஸு, அப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ். இதை வரிசை அப்படி எழுதணும். நான் இப்போ எழுதுகிறேன். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு,
இது வந்து நோட் நம்பர் 3. இது வந்து 70,000. அடுத்தது வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ். இப்போ இது வந்து நோட் நம்பர் 4. எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் 2,500 ரூபா. அடுத்தது வந்து ஃபினான்ஸ் காஸ்ட். இந்த மாதிரி எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு இதெல்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாகவே தந்துட்டாங்க. அதனால நம்ம அதை அப்படியே எடுத்து போடுறோம். அடுத்த சம்லாம் வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக தர மாட்டாங்க. ஃபினான்ஸ் காஸ்ட்டில் எதெல்லாம் வந்து உள்ளே எதெல்லாம் இருக்கும், இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபென்ஸ் அப்படி உண்டு. அதை நான் இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியாத நான் அந்த ஃபார்மேட்டில் போடுறேன். இது வந்து நோட் நம்பர் 5. ஃபினான்ஸ் காஸ்ட் எவ்வளோன்னா 3,000. அடுத்தது வந்து டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். இது வந்து நோட் நம்பர் 6. இது வந்து 1000. லாஸ்ட்டாக நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ் எழுதணும். அதர் எக்ஸ்பென்சஸ்ஸு நோட் நம்பர் 7, 5,000. இப்போ நம்ம இதை வந்து நம்ம டோட்டல் பண்ணோம். இப்போ மேலே நம்ம வந்து இன்கம் வந்து நம்ம டோட்டல் பண்ணியிருப்போம். இப்போ வந்து எக்ஸ்பென்சஸை நம்ம ஃபுல்லாக டோட்டல் பண்ணோம். இப்போ இதில் வந்து நம்ம டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டோட்டல் இன்கம்க்கு ஏ போட்டோமா, இப்போ வந்து இது பி. இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்ணோம். இதை நம்ம வரிசையாக டோட்டல் பண்ணால் 81,500. நீங்கள் கேல்குலேட்டர் உண்டு, அதில் நீங்கள் போட்டு பார்த்துருங்க. இதை நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மெத்தட் சொல்லி தரேன். இப்போது இதில் வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸில் வந்து இப்போ ஏ மைனஸ் பி. இந்த ஏனா இன்கம், பினா எக்ஸ்பென்சஸ். இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி போடணும். இப்போ இந்த ரெண்டும் 1,75,000 81,500 மைனஸ் பண்ணால் 93,500. இப்போ அடுத்தது வந்து லெஸ் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ்ன்னு நம்ம போடணும். இந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து இப்போ எதுனா கொஸ்டினில் பாருங்கள். இப்போ ப்ரொவைட் இன்கம் டேக்ஸ் 50% கொடுத்துருப்பாங்க. 50%னால் இப்போ நம்ம வந்து இந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் நான் சொன்னேன். இந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸில் நான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம 93,500 50% வந்து நம்ம 50% போக பாக்கி வரக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இதில் போடணும். டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் அதை இந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கூட அந்த டேக்ஸ் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணால் கிடைக்கக்கூடியனா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இப்போ நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த 50% எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா, இந்த 93,500 × 50 டிவைடட் பை 100 இது கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள். 46,750 வரும். இந்த அமௌண்ட்டை இந்த லெஸ் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இதில் நீங்கள் போடணும். 46,750. இப்போ இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இது தான் கடைசி ஆன்சர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ். இந்த ரெண்டு நீங்கள் கேல்குலேட்டரை கழித்து பாருங்கள். 46,750. அவ்வளோதாங்க, ஆன்சர் வந்துருச்சு. இவ்வளோ தான். இப்போ நம்ம போட்டிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து புக் பேக் கொஸ்டினில் வந்து கரெக்டாக இருக்க நம்ம செக் பண்ணலாம். இதோ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 46,750 ஆன்சர் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் அடுத்தது வந்து ஃபார்மேட்டை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்ம நான் உங்களுக்கு வந்து இதேமாரி எக்ஸ்ப்ளனேஷன் நான் பண்ணுறேன். தேங்க்யூ.